அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம்தான் இந்த உலகத்திலே நமக்கு பாவம் என்ன, அநீதி எது, நீதி எது, சத்தியம் எது என்று சொல்லி நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாதைக்கு வெளிச்சமும் என் கால்களுக்கு தீபமுமாயிருக்கிறது. இந்த வசனங்கள் இல்லை என்று சொன்னால் அநேகர் இடறி விழுந்து விடுவார்கள். இந்த உலகமே இருளில் தான் இருக்கிறது. ஒரு கார் தன்னுடைய பாதையில் செல்லுகிறது என்று சொன்னால் அதற்கு ஹெட்லைட் வேண்டும். இதை தவிர்த்து ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறார்கள். அப்பொழுதுதான் அது இடராமல் தன்னுடைய பாதையில் போல் செல்ல முடியும். அப்படித்தான் இந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஹெட்லைட் போலவும் ரோட் லைட்ஸ் போலவும் ரிஃப்ளெக்டர்ஸ் போலவும் நமக்கு காணப்பட்டு நம்முடைய இலக்கை அடைவதற்கு அது நமக்கு பெரு உதவியாக இருக்கிறது. ஆண்டவருடைய கற்பனைகள் தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது எது செய்யக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களில். இதை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டதனாலே, ஆண்டவர் கற்பனைகளை தெரிந்து கொண்டதனாலே இவர் முதியோர்களிடத்தில் தான் ஞானம் இருக்கும் என்கிற நிலைமையிலிருந்து இளம் வயதுடைய இவரும் ஞானம் உள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்களை விட அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு வந்ததுனால சத்துருக்களை விட ஞானமான்களாக, சத்துருக்கள் எப்படி யுத்தம் செய்ய வருவார்கள், எப்படி பேசுவார்கள் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இவருக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய கற்பனைகள் மூலமாக. இதனால் ஆண்டவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்வீர்களானால் உண்மையாகவே உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரோட ஞானவான்களாக, மிகவும் உயரத்தில் உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்ற முடியும். தாவீது சவுலினிடத்தில் தான் அரசாங்கத்தை பற்றி கற்றுக்கொண்டான். ஆனால் சவுலை விட ஒரு சிறப்பான ஆட்சியை அவனால் செய்ய முடிந்தது எதனால் தெரியுமா? இவன் ஆண்டவருடைய கற்பனைகளை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தான், ஆண்டவரை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தான், ஆண்டவருடைய ஆலயத்தை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தான். மற்ற ஞானங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து சமஸ்த இஸ்ரவேலையும் 40 வருடம் சிறப்பாக ஆட்சி செய்யும்படி அந்த ராஜ்யத்தை மற்றவர்களிடத்திலிருந்தெல்லாம் கைப்பற்றி அவ்வளவு பெரியதாக மாற்றுகிற அளவிற்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இதனால் ஆண்டவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்வீர்களானால், ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால், அடுத்தது என்ன துன்பம் வரப்போகிறது, என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று தெரியாமல் இருக்கிற ஒரு சூழலில் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் படிக்கும்போது, ஆண்டவருடைய கற்பனைகளை தெரிந்து கொள்ளும்போது, கை கொள்ளும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை அப்படியாக மாற்றுவார். ஆண்டவருடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளையும் ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.